அப்படின்னா இது எப்படி ஒன்னா பேசுவோம். இப்ப வேற ஏதாவது சண்டை இருக்கா? ஒன்னா பேசணும். சரி, வாக்கரசியல் எனக்கு பாதிப்பு வந்துருதுல, பெரியார் நல்லா பெரியாருக்கு ஓட்டு இருக்குல்ல, இத்தனை பெரியார் ஆதரிச்சு பேசுற பெருமை யாராவது ஒருவர் பொது தேர்தல்ல பெரியாரை பற்றி பேசி, பெரியாருடைய சித்தாந்தங்கள் தத்துவங்களை பற்றி பேசி வாக்கு சேகரிக்க ஒருத்தர் தயாரா இருக்கீங்களா? ஒருத்தர். நீ தடை செய்யப்பட்ட இயக்கம், டெரரிஸ்ட், தீவிரவாதி, பயங்கரவாதின்னு பழி சுமத்திய என் தலைவனை பற்றி பேசி நான் வாக்கு சேகரிக்க தயாரா இருக்கேன். அப்படி சேகரிச்சுதான் 36 லட்சம் வாக்கு வாங்கி நான் அங்கீகாரம் பெற்றேன். இங்க இருந்து இந்த திராவிட கூட்டம் எத்தனை கடிதத்தை தேர்தல் ஆணையத்துக்கு எழுதிருக்குன்னு எடுத்துக்கட்டுமா? அங்க இருக்கிற அதிகாரி சொல்றாங்க, தினம் கடிதம் வருது, பிரபாகரனை போடுறாரு, பிரபாகரனை காட்டுறாரு, அதை தடை பண்ணுங்க, பிரபாகரனை காட்டுறாரு. ஏண்டா ஒரு படத்தை பார்த்தே இந்த பயர்னா எப்படி இருக்கு? எந்த இடத்தில் நீங்க சரியா இருந்திருக்கிறீங்க? எந்த இடத்துல? எது சொல்லுங்க. இப்ப சமூக நீதி ஒரு சமூக நீதினா என்ன தம்பி? குடிவாரி கணக்கெடுக்கணும். எல்லாருக்கும் எல்லாம்னா என்ன? எப்படி கொடுப்பீங்க தம்பி? எல்லாருக்கும் எல்லாம்னா எப்படி கொடுப்பீங்க? நாங்கள் முத்தரையர் எவ்வளவு, உடையார் எவ்வளவு, கோணார் எவ்வளவு, பிள்ளை எவ்வளவு, முதலியார் எவ்வளவு, குறவர் எவ்வளவு, போயர் எவ்வளவு, ஒட்டர் எவ்வளவு, முடிதிருத்திர மருத்துவர் குலம் எவ்வளவு, வண்ணார் எவ்வளவு, நாடார் எவ்வளவு, தேவர் எவ்வளவு. தேவர்னா வெறும் தேவர்னு போட்டக்கூடாது. கல்லர், மறவர், அகமுடையர் எவ்வளவு, படையாச்சி எவ்வளவு, கவுண்டர் எவ்வளவு, எண்ணி கொடுத்துரு. எடுத்து கொடுக்க நீ யாரு? அள்ளி கொடுக்காத, அளந்து கொடு. இப்படி பார்ப்போம். இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு, அருந்தியதற்கு 3 விழுக்காடு, 2 பேர் எண்ணிக்கையும் சமமா இருக்கா? எப்படி கொடுத்தா? நீங்க ஏன் இதை பேச மாட்டீங்க? நீங்க நான் கோனாறு நாட்டுல 2 அமைச்சர் கொடுத்திருக்கிறீங்க, எங்க எண்ணிக்கை எவ்வளவு? நீங்க உங்க ஐயா கருணாநிதி ஐயா இருக்கும்போதும் சரி, ஐயா ஸ்டாலின் இருக்கும்போது உங்க வீட்டுக்குள்ளே 2 மினிஸ்டர் எடுத்துக்கிறீங்க. எப்படி சமூக நீதி? இதுதான் ஐயா கொடுமையான சனாதனம். வீட்டுக்குள்ள இருக்கிற சனாதனத்தை ஒழிக்காம வெளியில ஜனாதனத்தை ஒழிக்க போறேன்னா வேடிக்கை இருக்குமா இல்லையா? என்னது இது? எப்படி வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம்ங்கிறது எப்படி வருது? வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் தானே அதுக்கு. அப்ப வகுப்பு வாரி கொடுத்திருக்கீங்களா? எதன் பொருட்டு சமூக நீதினா முதல்ல என்ன? எதன் பொருட்டு கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரம் எனக்கு மறுக்கப்பட்டதோ அதன் பொருட்டு பகுத்து பிரித்து தரணும். இதுதான் இட ஒதுக்கீடு. இட ஒதுக்கீடு கிடையாது, இட பகிர்வு, பங்கீடு தானே சமூக நீதி. அப்ப இந்த சமூக நீதி எதுக்கு? இந்த தெருவில் ஒருவன் வரக்கூடாது, இந்த குளத்தில் குளிக்க கூடாது, இந்த கோயிலுக்குள்ள நுழையக்கூடாதுங்கிறது ஏழை என்பதற்கு இல்ல, அவன் இழிமகன், தாழ்ந்த சாதிங்கிறதுக்காக, தீண்டத்தகாதவன் என்பதற்காக. அதை ஒழிக்கணும்னா எல்லாரையும் போல கல்வி, அறிவு, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு வந்தா தான் இந்த ஏற்றதாழ்வு தகர்க்கப்படும். அப்படித்தானே? அப்ப அது இருக்கா? ஏன் சாதி வாரி கணக்கெடுக்க முடியல? ஏன் முடியல? பீகார் எடுத்து வழக்காயிருச்சு. அந்த நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கா? எங்க தாத்தன் ஆனமுத்து போய் போராடி மண்டல்னு ஒரு குழுவை, கமிஷனை உருவாக்கி 69 விழுக்காடு இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தான். இல்லைன்னு எவனாவது மறுக்க முடியுமா? அந்த இடஒதுக்கீட்டை அன்றைக்கு முதலமைச்சரா இருக்கிற அம்மா ஜெயலலிதா ஒரு சட்டம் இயற்றி சட்ட பாதுகாப்பை கொடுத்துட்டு போயிருக்காங்க. நீங்க திராவிடம்னு பேசலைன்னா ஆரியத்துக்கு துணை பேரும் ஆரிய உள்ள வந்துடும் பேசுற பெருமக்களே, அன்னைக்கு அந்த சமூக நீதி, அந்த பெற்றுக் கொடுத்த இடஒதுக்கீட்டை பாதுகாத்த சட்டப்பேரவை கொடுத்தது அம்மையார் ஜெயலலிதா. நீங்க சொல்ற ஆரியம், அந்த ஆரியத்திற்கு செங்கோலை கொடுத்து சமூக நீதி காத்த வீராங்கனை பாராட்டி பட்டம் அளித்தது இன்னைக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் பெருமக்கள் ஐயா வீரமணி. அந்த அம்மா இருக்கிற வரை அவங்களதான் ஆதரிச்சு நின்னீங்க, மறுக்க முடியுமா? சும்மா நாங்க எதிர்த்தாலே திராவிட முன்னேற்ற எதிர்த்தாலே ஆரியம் உள்ள வந்துடும். ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியனின் வாரிசுகள்.